குடும்ப பிரச்சனை காரணமாக மாமனாரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு தன்னால் தப்ப முடியாது என மருமகனும் தலையில் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு உயிரிழந்த சம்பவமானது தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்த ஊதியூர் எல்லப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. 70 வயதான இவர் விவசாயம் செய்கிறார். இவரது மகளின் கணவரான ராஜ்குமார் படியூர் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் ஹாலோ பிளாக் கம்பெனி நடத்தி வருகிறார். இவருக்கும் பழனிசாமிக்கும் இடையே கடந்த 6 ஆண்டுகளுக்கும் மேலாக பேச்சுவார்த்தையின்றி குடும்ப தகராறானது நிலவி வந்தது. அதாவது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் என்றும் இது கூறப்படுகிறது. இந்நிலையில் 6 ஆண்டுகளாக பேசிக்கொள்ளாமல் இருந்த இவர்கள் தற்பொழுது ஏதோ ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு சென்றதாகவும் அந்த புகைப்படத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருந்ததை கண்ட ராஜ்குமார் மனம் பொறுக்க முடியாமல் தன் லைசன்ஸ் பெற்று, அதாவது உரிமம் பெற்ற துப்பாக்கி வைத்திருந்திருக்கிறார். இந்த கை துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு சென்ற அவர் நேரடியாக பழனிசாமியின் இல்லத்திற்கு சென்று தான் வைத்திருந்த துப்பாக்கி மூலமாக பழனிசாமியை 5 முறை சுட்டுக் கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். படியூர் சென்ற அவர் தன்னால் தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்து பின்னர் தனது தலையில் தன்னுடைய துப்பாக்கியை வைத்து சுட்டுக் கொண்டு மிகவும் ஆபத்தான நிலையில் திருப்பூர் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். மாமனாரை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டு மருமகன் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவமானது தற்பொழுது திருப்பூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜெனிஃபர், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்.